அமெரிக்க தேர்தல் நேரம் அது. நேரடி பிரச்சாரமும் எதிரடி அபச்சாரமும் கனகச்சிதமாக களை கட்டிய சூழல் அது. அமெரிக்க வழக்கப்படி எதிரெதிர் களத்தில் நின்ற ஜான் கென்னடியும் நிக்சனும் ஒரே மேடையில் பிரச்சாரித்தார்கள். தேர்தலில் எனக்கு எதிராக போட்டியிடும் ஜான் கென்னடி நிறைய பொய்களை பேசி பேசி வீசுகிறார். இப்படி குற்றம் சாட்டி பேசிவிட்டு அமர்ந்தார் நிக்சன். அடுத்து பேச எழுந்தார் ஜான் கென்னடி. நான் பொய் பேசுவேன் என்பதெல்லாம் பொய் என மறுத்துவிட்டு அவர் சொன்னாராம், இதோ நீங்கள் எல்லோரும் மிக அழகாக இருக்கிறீர் என்று நான் இப்பொழுது பேசப் போகிறேன், இதெல்லாம் பொய்யா? இப்படி பேசி கைதட்டு வாங்கினாராம் ஜான் கென்னடி. தன்னையும் மறந்து நிக்சனும் கைதட்டி விட்டாராம். அழகான பொய்கள் அதிகமாகவே விரும்பப்படுகின்றன. உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்தான், புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். அததுக்கு அததுவே அழகு. அழகு அது முகத்தில் இல்லை, பேசும் விதத்தில், பழகும் விதத்தில், நடக்கும் விதத்தில். உண்மையான அழகு அது அப்பழுக்கற்ற அகத்தில். கண்ணுக்கு தெரியா காற்றும், கருத்து புரியா கவிதையும், வாய்விட்டு சொல்லா காதலும், வகையற்று கலையாத கனவும் அழகானவை. இது அறிஞர் அண்ணா தரும் எச்சரிக்கை. அழகு ஒரு ஆபத்தான ஆயுதம். அதனால் ஆளப்படுபவர்கள் ஆண்கள், ஆள்பவர்கள் பெண்கள். சரியா? எனக்கு தெரியல. அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்.